ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு பிஸ்கெட் அதுதான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். இந்த கப்பில் நான் எடுத்துருக்க கப்பில் 1.5 கப் அளவு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் சுகர் வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் 3/4 கப்பாக கூட நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. அந்த சுகரை வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா பிஸ்கெட்டுக்கு நல்லா ஈஸியாக மிங்கிள் ஆகும் மாவோட. அதனால் 1/2 கப்பையும் சுகர் பவுட்ரு பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் கொஞ்சம் சால்ட்டு, ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். கூடவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து இந்த பிஸ்கெட் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து ஹார்டாகிடும். நெய் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. ரொம்ப தண்ணி சேர்த்த வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க இந்த ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வீட்டிலலாம் கிராண்ட்மாஸ் அம்மாக்கெல்லாம் இந்த டிஷ்ஷை மறக்காமல் நமக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீட்லேயே செஞ்சுருக்காங்களா, இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் சாஃப்டாக மாவை வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ட்ரை ஃப்ளோரை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை ஃப்ளோரில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நமக்கு கொஞ்சம் திக்காக சப்பாத்தி இதெல்லாம் தேய்க்கிற மாதிரி சன்னமாக இல்லை, நல்லா வந்து கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸிங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கத்தியில் நீங்கள் வந்துட்டு மாவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட்டை இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பிஸ்கெட்டை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பேனில் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன வாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள், நான் சும்மா ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணுறேன் ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே, ஆயில் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்க இந்த மாவு இதில் ஒன்றா ஒன்றொன்றாவே போடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் பிஸ்கெட் நல்லா தனித்தனியாக நல்லா வரும். ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த பிஸ்கெட் வரணும். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம்லாம் வேணாம். இந்த பிஸ்கெட்டை வந்து பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பராக டேஸ்டான மைதா மாவு பிஸ்கெட்டு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து வீட்லேயே குழந்தைங்களுக்கு நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த டிஷ் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட சூப்பராக இந்த கலரில் இந்த பிஸ்கெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ பிஸ்கெட் சூப்பராக வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, பிஸ்கெட் சூப்பராகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.